அண்ட் கைஸ் ஃபைனலி இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே இங்கே நம்ம ஃப்ரெண்டோட மச்சான் வந்து என்ன சொன்னார், நம்ம இந்த இது பிரிட்ஜை தாண்டி போவோம், அதாவது பிரிட்ஜில் ஏறி போவோம். ஸோ பிரிட்ஜிலேருந்து ஏறி போனால் நல்ல வியூஸ்லாம் வரும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு நல்ல பெரிய பெரிய டால் பில்டிங்லாம் நல்லா தெரியும்னு சொல்லி நம்ம மச்சான் சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே பிரிட்ஜுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் மெயினாக என்னன்னா, ஹைதராபாத் வந்தாலே இந்த என்வாயர்மெண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதாவது இந்த ஃபாரின் ஹைடெக் அந்த சிலிக்கான் வேலி லுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஹைதராபாத்தில். ஸோ அதுதான் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அதனாலே இங்கே வந்து ஹைதராபாத் இந்த லொக்கேஷன்னாலே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. முன்ன வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஆஃப்டர் 2014 தான் நல்ல ஒரு ரீச்சே வந்தது ஹைதராபாத்துக்கு. ஏன்னா டெக் சிட்டிஸ் வந்து அதிகமாக ஷைன் ஆனது, அப்புறம் க்ரோ ஆனது வந்து இங்கே ஹைதராபாத்தில். ஸோ அது எப்படி க்ரோ பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய கம்பெனி, இந்த அமேசான், கூகுள், கால்காம் அந்த மாதிரி கம்பெனியை வந்து லான்ச் பண்ணனால இங்கே வந்து ரொம்ப க்ரோத் அதிகமாச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற லேண்ட் வேலையெல்லாம் மார்க்கெட் பயங்கரமாக ஏறி போனனால இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து ரூம் ரெண்ட்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 20,000 ரூபா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாமே ஜூப்ளி ஹில்ஸ் ஒட்டி வருது. இங்கேருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த சிட்டி வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி வந்து உங்களுக்கு 5:15 ஆக போகுது, அதாவது 5:10 ஆயிடுச்சு. இந்த டைம்ல இந்த கிளைமேட்ல அப்புறம் இந்த ரோட்ல வேற லெவல் வியூ இருக்கு. அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு வெதர் கிளைமேட்ல போறனால ஒரு நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கு கைஸ். இந்த பில்டிங்லாம் பாருங்க, வேற லெவல்ல இன்டர்லிங்க்ல கட்டியிருக்கானுங்க. நடுவில் கோலாலம்பூர் பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு. நான் ஒரு வாட்டி இந்த பில்டிங்க்கும் வந்திருக்கேன். என்னோட சித்தியை கூட்டிட்டு வந்தேன் ஒரு வாட்டி. எதுக்குன்னா, என் சித்தி வந்து வேலைக்கு விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தேன். அந்த டைம்ல இந்த பில்டிங் வந்திருந்தேன். அது கீழே வரைக்கும் வந்து மீட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூப்ளி ஹில்ஸில் வந்து முக்கால்வாசி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. இந்த ஜூப்ளி ஹில்ஸ் என்னத்துக்கு வச்சாங்கன்னா, இந்த இடமே ஜூப்ளி ஹில்ஸு மலை மேலே எல்லாமே வீடு கட்டியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல ஜூப்ளி ஹில்ஸ்ன்னு வச்சதுனால அங்கே நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் இங்கே தான் அதிகமாக தங்குவாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கிறோம்னா ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே வந்து எது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனும், அப்புறம் இங்கே இருக்கிற இன்ஃபோசிஸ், அப்புறம் இந்தியன் பிஸ்னஸ், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட், அப்புறம் அமேசான். இங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸான பில்டிங். இங்கே இந்த இந்த மேடு இறங்கி அப்படி கீழே இறங்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் மைக்ரோசாஃப்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபோசிஸ். அதுதான் கைஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸான. இதுதான் இன்ஃபோசிஸ். இந்த பேனர் எப்பவுமே ஒரு சிக்னேச்சராக இருக்கும். இங்கே ஐஃபோனோட பேனர் போட்டுட்டே இருப்பாங்க. நான் வேலை செஞ்சு பார்த்துட்டேன். இதுதான் அது இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஃபுல்லாக கேம்பஸ். இது வந்து உங்களுக்கு காட்ட போகிறது மைக்ரோசாஃப்ட் இந்த கேம்பஸ்.
ஸோ இதுதான் அந்த மைக்ரோசாஃப்டோட கேம்பஸ். பார்த்துக்கோங்க கைஸ், பார்த்துக்கோங்க. நான் இங்கெல்லாம் ஒரு காலத்துல பயங்கரமா ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். அந்த டைம்ல 2023 நினைக்கிறேன். 2023 டைம்ல இங்க ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தேன். மைக்ரோசாஃப்டோட பில்டிங்லாம் பாருங்க. இது ரொம்ப பெரிய கேம்பஸ் கைஸ். இந்த மலையை வந்து அப்படியே செதுக்கி உடைச்சு அந்த மலைக்கு மேல வந்து இந்த இது செஞ்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்டோட கேம்பஸ் செஞ்சிருக்காங்க. இந்த கேம்பஸ்குள்ள போகணுன்னாலே ஒரு பெரிய ஒரு சின்ன டெம்போ மாதிரி உள்ள ஏறணும்னு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என் தெரிஞ்ச ஃப்ரெண்டும் வேலை செய்யறாங்க. அண்ட் இப்போ வந்து நாங்கள் இந்த விப்ரோவோட கேம்பஸ் கிட்ட வந்திருக்கோம். இங்க வந்து விப்ரோ பில்டிங் இருக்கு. இதுக்கு பேக் சைட்ல வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஐசிஐசி பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கு கைஸ். அது பார்த்தீங்களா, அது வந்து ஐசிஐசி பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது முன்னாடி போனீங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் டெக் பார்க்ஸ்லாம் நிறைய பேர் வரும். ஸோ இப்போ வந்து நாங்கள் லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட்ல எல்லோ ஸ்பீட் பிரேக்கர் மாறுற. ஸோ இது வந்து விப்ரோ சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து விப்ரோ சர்க்கிள் ஃபேமஸான இடம். இதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து அமேசான் பில்டிங் இருக்கு. விப்ரோட கேம்பஸ். ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் பயங்கரமாக பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அமேசானோட பில்டிங் காட்டுறேன். இங்கே இருந்ததோ அதை பேக் சைடு தெரியுது பார்த்தீங்களா? தெரியுது பாருங்க, அதுதான் அமேசானோட பில்டிங். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேம்பஸ், பிக்கெஸ்ட் கேம்பஸ் ஆஃப் அமேசான் சொன்னா அதுதான். இங்க பாருங்க, இங்க நிறைய கம்பெனி இருக்கு. ஷட்டில் இருக்கு, பஸ்ஸஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. பிகெஸ்ட் பேபிலான். இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப பயங்கரமான லொகேஷனை காட்டுற பிரிட்ஜ். எதுக்குன்னா, இங்க இந்த பிரிட்ஜ் ஏறணும்னா இந்த பிரிட்ஜ் மூலியமாவே நிறைய கம்பெனிஸ் வந்து தெரியும். அதாவது கவர் பண்ணும். டெலாய்ட்டு, அப்புறம் ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நல்லாவே கவர் பண்ணும். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கு. அண்ட் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்காம் பில்டிங்லாம் நிறைய வரும். அப்புறம் இங்கே நிறைய வந்து வெஞ்சர் கேபிட்டலோட பில்டிங்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஐடியா. இந்த பில்டிங் பேர் வந்து ஸ்பைஸ். अरे भाई ये कौन सा जगह? यहाँ पे क्लब रोग है ना? एएमबी का। ये इसमें क्लब रोक है. It's your biggest mall, biggest mall. है ना ये? अभी फिलहाल मेरे को जो मालूम था यही है. हाँ यही शरद सिटी मॉल. हम महेश बाबू का है ना ये? हाँ ये महेश बाबू का. மகேஷ் பாபுவோட மால் இதுதான் கைஸ். ஏஎம்பி சினிமாஸ் கூட.
We have come to Madhapur. ஸ்ரீ மாதாப்பூர். இப்போ மாதாப்பூர்ல இருக்கோம். நிறைய ஸோ சடனாக ஒரு மீட்டப் போட்டோம். என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, அதாவது யூனிவர்சிட்டி ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். இங்கே அமேசான் பில்டிங் பக்கத்தில் அவங்க வந்து இங்கே ஆப்ரேஷன் சென்டரில் வேலை செய்கிறாங்க, கூகுள். ஸோ அதனால் அவங்கள சடனாக மீட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணோம். ஸோ இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு டே ஆன நாளை முடிச்சுக்கிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்புறது தான் பிளானு. ஸோ இதோட இன்னொரு vlogல பார்ப்போம். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. See you. Bye. जाओ जाओ. इधर भी डल लाइट है, ये भी डल लाइट है. आई क्या दिख रहा है? नीलोफर चले? नीलोफर. नीलोफर टाइम हो गया ना आज. वो हमारे तो यूटर्न ले लूंगा. यूटर्न की